இன்னைக்கு ஒட்டுமொத்த மார்க்கெட்லயும் ஒரு செல் ஆஃப் நடந்து நிப்டி 50 1% மேலான சரிவை சந்திச்சிருந்தது. இருந்தாலும் நாட்கோ பார்மா பங்கு சுமார் 6% கிட்ட ஏற்றம் கண்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலக அளவுல சமீப காலமா இந்த செமாக்ளூடைட் மருந்துக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மருந்து டைப் 2 டயாபெட்டிஸ், அதுக்கப்புறம் உடல் எடை குறிப்பு, இந்த ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. உலக அளவுல எலிலி நிறுவனமும் நோவா நார்டிஸ்க்கும் இந்த மருந்தை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டன் இந்த ரெண்டு கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கு. இந்தியால இந்த சக்கரை வியாதி அப்புறம் உடல் பருமன் இந்த பிரச்சனை சமீப காலமா அதிகரிச்சு வருவதனால ஆல்ரெடி இந்த ரெண்டு நிறுவனங்களோட மருந்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ இந்தியால இருக்கிற பார்மா கம்பெனிஸ் எல்லாமே இதோட ஜெனரிக் வெர்ஷனை ரெடி பண்ணிட்டு கவர்மெண்ட் அப்ரூவலோட லான்ச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த செமாக்ளூடைட் மருந்தோட பேட்டன் அப்படிங்கிறது மார்ச் 2026ல க்ளோஸ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் இந்தியால இருக்கிற நிறுவனங்கள் ஒன்னொன்னா அவங்களோட ஜெனரிக் லான்ச்சஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாட்கோ பார்மா 5% அப் ஆனதுக்கான காரணமும் இந்த ஜெனரிக் லான்ச் சம்பந்தமா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாட்கோ பார்மா இந்த ஜெனரிக் லான்ச் சம்பந்தமா எரிக் லைஃப் சயின்சஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதன்படி இந்த மருந்தை ப்ரொடியூஸ் பண்றது நாட்கோ பார்மா பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லா அதை கமர்ஷியலைஸ் பண்ணி சேல் பண்றத எரிக் லைஃப் சயின்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. சோ இது இந்த ரெண்டு கம்பெனிக்குமே ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்டே நெகட்டிவ்ல இருந்தாலும் எரிக் லைஃப் சயின்சஸ் பங்கு 4%, நாட்கோ பார்மா பங்கு 6% கிட்டயும் ஏறி இருக்கு.